ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு எட்ஜ் ஆஃப் கிரிக்கெட். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு டபுள் ஹெட்டர் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அகேன்ஸ்ட் டெல்லி இது ஆஃப்டர்நூன் மேட்சாக நடக்குது ஈவினிங் ஒரு 3:30 பிஎம்கிட்ட. ஸோ இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கத்தில் தான் நடக்குது. ஸோ இனிஷியலாக அந்த மேட்சை பற்றி நிறைய ரூமர்ஸ் இருக்குது. டிகே நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? என்னமோ ரூமர்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கு. ஆமா. ருத்ராஜுக்கு வந்து ஒரு எல்போ இன்ஜுரி. ஸோ வந்து நம்ம ஃபோட்டோல இருக்கிற மாரி தல தோனி லீட் பண்ண போறாரு அப்படின்ற மாரி ஒண்ணு டாக்ஸ் போயிட்டுருக்கு. நீங்களும் பார்த்தீங்களா? என்ன நினைக்கிறீங்க? தோனி தான் லீட் பண்ண போறாரா? அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. மேபி கன்ஃபார்மாக டோனி இருக்காது. மேபி எல்போ இன்ஜினியர்னால அவர் ஃபீல்டில் இருப்பார் அப்படின்னு ருத்ராஜ்னு நினைக்கிறேன். இது வழக்கம் போல ஒரு ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த ஃபீல்டுன்னு தான் பிரஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மேட்ச் பிராக்டிஸ் அப்ப கண்டிப்பா பிரஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 90% வந்து ருத்ராஜ் நாளைக்கு விளையாடலன்ற மாரி தான் ரிப்போர்ட்ஸ் வருது. ஸோ எனக்கு அப்படின்னா தெரிஞ்சு மேபி ம். இருக்கலாம். ஆர்டி சொன்னால் கரெக்டாக இருக்குங்க. ஆர்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப டோனி வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமாம், நாளைக்கு கண்டிப்பாக. என்ன ஆகும்னு தெரியல. டோனி வந்தா நல்லா பட் இருக்கும். எல்லா ஃபேன்ஸுக்கும் அதையும் ஹாப்பியா இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து தோனிக்கு கடைசி மேட்ச் அப்படின்ற மாரி. இதுதான் அவங்க 3 வருஷமா டோனி கடைசி சீசன் சொல்லி ஓட்டிட்டு இருக்காங்க. சரி, இந்த சீசன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாளைக்கு அதே ரூமரா என்னன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம்னா நாளைக்கு மேட்ச்க்கான பிளேயர் அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் டீகோட் தி எட்ஜஸ். இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னா நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல நடக்குது. ஸோ இந்த பிட்ச் உங்க எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஸ்லோ ட்ராக்கா ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ட்ராக்கா தான் இருக்கும். ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோருமே பார்த்தீங்கன்னா ஒரு 165 கிட்ட இருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோரே 146, லோயஸ்ட் ஸ்கோர் அந்த 2021 சம்திங் நினைக்கிறேன். ஆர்சிபி 70 கிட்ட அடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் தான் நிறைய மேக்ஸிமம் விக்கெட் விழுது. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் 73 ஓன் பண்ணிருக்காங்க. சேசிங்ல 67 மேட்சஸ் ஓன் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ஸாவே பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் சாதகமாகவும் பேட்டர்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுற ஸ்டேடியமாகவும் இருக்கு. டிகே நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு ஒரு ஹை ஸ்கோரிங்கா இருக்குமா? ஏன்னா நிறைய ஹிட்டர்ஸ் இருக்காங்க. இல்லங்க. நாளைக்கு ஆக்சுவலி ஈவினிங் மேட்ச் இது. ஸோ வந்து கொஞ்சம் பிட்ச் ட்ரையா இருக்குமா? அப்படின்ற மாரி கொஞ்சம் யோசிக்கணும். ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, செம்ம பாட்டாவா இருக்கும். இல்ல ட்ரையா இருக்கும். ஆவரேஜ் ஸ்கோரா இருக்கிறது கம்மி தான். எய்தர் ஒரு 160, 170 விக்கெட்டா இருக்கும். இல்ல 200 ப்ளஸ்ஸா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆ எப்பயுமே ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, இந்த ஈவினிங் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஸ்கோர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்கல்ல? ஆமா, கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அந்த ஈவினிங் ரவுண்ட் எப்போதுமே அந்த நைஸ் ப்ரீஸ் இருக்கும். அதனால கண்டிப்பா நிறைய ஸ்கோர் பண்ற சான்சஸ் இருக்கு. நாளைக்கு என்ன பண்றாங்க பார்க்கலாம். ஓகே. சிஎஸ்கேவோட ப்ராபபிள் 11 இப்படிதான் இருக்கும். இம்பாக்ட் பிளேயரோட இருக்கு. நாளைக்கு டெவான் கான்வே இறங்குவாரா என்னன்னு தெரியல. ஏன்னா ருத்ராஜ் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கனால மேபி வேற யாராச்சும் யாரை ட்ராப் பண்ணி அவரு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்ட்ரெயிட்டா ஒரு நீங்க டெவான் கான்வே எடுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்களோட ஃபாரின் காம்பினேஷன மாத்தணும். லைக் ஒரு ஜேமி ஓவர்டனுக்கு பதிலா ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு வரணும். அன்ஷுல் கம்போஜ் மாரி. ஆர் ஒரு முகேஷ் சௌத்ரி மாரி ஒரு பவுலர் எடுத்துட்டு வரணும். அப்படி இல்லன்னா, டெவான் கான்வே அதான் லைக் ஓப்பன் பண்ணிட்டு அன்ஷுல் கம்போஜ் எடுத்துட்டு வரணும். ஜேமி ஓவர்டன் பொசிஷன்ல. அப்படி பார்த்தீங்கன்னா, பேட்டிங் கொஞ்சம் ஸ்லைட்டா வீக்கர் ஆகும். இல்லன்னா ஸ்ட்ரெயிட்டாவே தீபக் கூட எடுத்துட்டு வந்துருவாங்க. 1 டவுன் அவரும் 1 டவுன் ஆடியிருக்காரு. ஸோ மத்தபடி எந்த விஷயம் சேஞ்சஸும் பெருசா இருக்காது. ஸோ இந்த 2 சேஞ்சஸ் தான் எனக்கு இருக்கும்னு தோணுது. ஏதாச்சும் சித்தார்த் மாரி பிளேயர்ஸ் உள்ள வர சான்ஸ் இருக்கா? ஒரு யங்ஸ்டர்? ஆம், அது ஆனா கொஞ்சம் டவுட் தான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் எப்போதும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் போவாங்க. நாளைக்கு ஆனா என்ன எப்படி எந்த காம்பினேஷன் போறாங்கன்னு தெரியல. மற்றபடி ப்ராபபிள் 11 மேக்ஸிமம் பார்த்தா தான் இருக்கும். சின்ன சேஞ்சஸ், ஸ்லைட் சேஞ்சஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலா நீங்க ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான். ஸோ ரொம்ப வருஷமா சிஎஸ்கே ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. இந்த வாட்டி வந்து ஒரு டிஃபரெண்ட் ஏதாச்சும் ஃபீல் பண்றீங்களா? லைக் வந்து நெறைய டீம் சேஞ்ச் பண்றாங்க. ஒரு 2 மேட்ச்ல சாம் கர்ன இது உட்கார வச்சாங்க. அண்ட் தென் டெவான் கான்வே வந்து ப்ரூவன் கஸ்டமர் அவர வெளிய உட்கார வச்சிருக்காங்க. ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரியுதா இந்த வருஷம் உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச அநேகமா எப்பொழுதுமே அந்த ஃபார்முலா அந்த பிளேயிங் 11 எப்போதுமே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம். இந்த தடவ அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் அடிக்கடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காம்பினேஷன் சரியா செட் ஆகல. டாப்லயும் சரி, அங்கங்க கொஞ்சம் லூப் ஹோல் இருக்கு. ஸோ அது கரெக்ட்டா ம். ஃபிக்ஸ் பண்றது தான் கொஞ்சம் டைம் எடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அது சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அது டீம் ஃபிரான்சைஸிக்கு ரொம்ப நல்லது. பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஸோ அண்ட் தென் டெல்லி ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் டீமா இருக்கு. பதோனி கெவின் பீட்டர்ஸும் சரி, கோச் அவர் பேர் என்ன? ஏமங் பதானி. அவருமே ஏமன். நம்ம ஊரு தான். ஆ. ஆமா. நல்லா கம்பைன் பண்ணி நல்ல டீமா எடுத்திருக்காங்க. ஸோ பேட்டிங் பார்த்தீங்கன்னா, பாருங்க இவரு வரைக்கும் இப்போ லாஸ்ட் மேட்ச் பார்த்தா விப்ராஜ் கூட நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ நல்ல காம்பினேஷனா இருக்கும். டார்க் வரைக்குமே அடிப்பாங்க ஆக்சுவலி. ஆமா. பேட்டிங்கும் இருக்கு, நல்ல பவுலிங் அட்டாக்கும் இருக்கு. ஸோ நல்ல ஆ டீம் தான் இந்த எனக்கு சீசன். சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல எனக்கு என்னமோ நட்ராஜன் நாளைக்கு உள்ள வருவாருன்னு தோணுது. மேபி ஒரு ஃபிட்டா இருக்காரு அப்படின்னா ஒரு லோக்கல் பாய் அவருமே. ஸோ மேபி ஒரு முகேஷ் குமார் பிளேஸ்ல உள்ள வரதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கா? ஒரு மோகித் சர்மா பிளேஸ்ல. நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. அதே சொன்ன மாரி தான். ஏன்னா நம்ம நடராஜனும் அதே இந்த கிரவுண்ட்ல நிறைய விளையாண்டுருப்பாரு நம்ம ஊருனால. சும்மா நிறைய இருக்கும். நல்லா நம்ம கிரவுண்ட்ல விளையாட இவரும் ஃபேஃபும் இங்க இருக்காரு. நிறைய விளையாண்டுருப்பாரு. நல்ல ஒரு இது தெரிஞ்சிருக்கும் அவருக்கும். ஸோ கேஎல் ராகுல் நல்லா என்ஜாய் பண்ணுவாரு நம்ம அகைன்ஸ்ட் சிஎஸ்கேனா. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒன் மோர் என்னன்னா, ஏமாங் பதானி வந்து இங்க டிஎன்பிஎல்ல வந்து சேப்பாக் எலிஸோட கேப்டன் ஐ மீன் ஹெட் கோச் அவரு தான். ஸோ ஆமா. இந்த கிரவுண்ட்ல நெறைய அவருமே கோச் பண்ணி டைட்டில்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த கிரவுண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு அவருக்கும் நல்லா தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு காம்படிட்டிவான ஒரு மேட்சா இருக்கும்னு தான் தோணுது. கண்டிப்பா. நிறைய நிறைய
ஃபேவரபிள் 2 டீமுக்கும் ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு நல்ல க்ளோஸ் மேட்சா இருந்துச்சுன்னா நல்லா என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். ஸோ தென் சிஎஸ்கேவோட பிளேயர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ராகுல் திரிபாதி இந்த சீசன்ல அவருக்கு அந்த அளவுக்கு ஸ்டார்ட்ஸ் கிடைக்கல. சின்ன சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ் தான் நிறைய மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் டெல்லி கூட பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்ல 177 ரன்ஸ் வச்சிருக்காரு. ஆவரேஜ் ரொம்ப கம்மியாகவே தான் இருக்கு, 70 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதே மாதிரி ஒரு ரொம்பவே போரா தான் இருக்கு ஆவரேஜுமே. இந்த வென்யூலையும் பார்த்தீங்கன்னாலுமே 9 மேட்சஸ்ல 196 கிட்ட அடிச்சிருக்காரு. ஆவரேஜும் கம்மியா இருக்கு. இப்போ ரீசெண்டா அவருக்கு ஒரு ஃபார்ம் இல்ல. மேபி இவரை எப்படி ட்ரை பண்றாங்கன்னு தெரியல இந்த சீசன். பார்க்கலாம். நீங்க ஏதாச்சும் ஆட் பண்ண நினைக்கிறீங்க? சரி, ராகுல் திரிபாதி வந்து ஒரு நல்ல பிளேயர். ஆக்சுவலாக இப்போ நல்ல ஒரு நிறைய ட்ரோல் பண்ணுறாங்க. கமெண்ட்ரிலாம் கூட நம்ம பார்த்தோம். அவரோட பேட்டிங் பொசிஷன் வச்சுலாம் ட்ரால் பண்ணிருக்காங்க. எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு செம பிளேயர். எனக்கு ஒரு கம்பேக் இருக்கும் அப்படின்னு தோணுது. நாளைக்கு ஒரு ஈவினிங் மேட்ச் ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாரு அப்படின்னா ஒரு குயிக்கோ 30, 40 அடிக்கிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஒரு ப்ரூவன் கஸ்டமர் தான். ஒன் டவுன் இறங்கினாருன்னா கண்டிப்பாக அவரோட பெஸ்ட் பொசிஷன். ஓப்பனிங் வந்து அவரோட பொட்டன்ஷியல் இன்னும் அவர் ப்ரூவ் பண்ணல. ஸோ பார்ப்போம் பொறுத்தது நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றது. நான் ராகுல் திரிபாதி எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பேக் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஓகே. இந்த டெவான் கான்வே மேக்ஸிமம் ருத்ராஜுக்கு நல்ல ஒரு ஏதாச்சும் ஃபெயிலியர் இருந்தால் கண்டிப்பாக அவரை இறக்கி விடுறதுக்கு சான்சஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரை பிக் பண்ணலாம். ஏன்னா இந்த வென்யூல 8 மேட்சஸ் 390 கிட்ட அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் அகேன்ஸ்ட் 65 கிட்ட வச்சிருக்காரு. இந்த வென்யூல நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவரை நம்ம எடுக்கலாம் ஒரு வேளை விளாட்றாருன்ற பட்சம். அகேன்ஸ்ட் டெல்லியோடையும் சரி நல்ல ஆவரேஜ் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 3 இன்னிங்ஸ்ல ஒரு 87 கிட்ட வச்சிருக்காரு. ஸோ நல்ல பிக்காக இருப்பாரு. ஒரு மேபி டாப் ஆஃப் த ஆர்டர் விளாட்றாருன்றா. அண்ட் தென் ரச்சின்க்கு இப்போ நல்லா ப்ளே பண்ணிட்டு தான் இருக்காரு. நல்லா கன்வெர்ட் பண்ணி ஒரு சைடு ஆங்கரிங் ரோல் லாஸ்ட் 2 மேட்சஸ்ல விளையாண்டுருப்பாரு. அகேன்ஸ்ட் இந்த ஹெட் டு ஹெட்ல டெல்லிக்கு அகேன்ஸ்ட் அந்த அளவுக்கு ரெக்கார்ட் இல்லை. ஒரு மேட்ச்ல ஒரு 2 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. இந்த வென்யூலையும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு, ஆவரேஜும் இருக்கு. ஸோ இவருக்கு மேபி ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸ் நாளைக்கு சூஸ் பண்றதுல இவர் ரொட்டேட் பண்றது இல்லை. பட் ஆனால் ஒரு பேட்டிங் ஆப்ஷன்ஸுக்கு வேணா இருக்கலாம். நாளைக்கு இவர் நல்லா பண்ணுவார் நினைக்கிறேன். சச்சின் ஒரு டீசென்டான ஃபார்ம்ல இருக்காரு. பட் பெருசா அட்டாக்கிங் பிளேயர் கிடையாது. ஒரு 30, 40 அடிப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மொத்த டீம் காம்பினேஷனே மாறினாலும் சான்ஸ் இருக்கும். இவரே ஒன் டவுன் இறங்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் ரீசெண்டான பிக்குங்க. ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆறாரு அப்படின்னா ஒரு பேங்க் மாதிரி தான் இவர் ஒரு 30, 40 அடிச்சிருக்காரு. குயிக்கா லாஸ்ட் மேட்ச் ஜோஃபா அடிச்சுட்டு அவுட் ஆனாரு. ஸோ அந்த மாதிரி டபுள் பண்ணக்கூடிய போல ஸ்டார்க் இருக்காரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ பார்ப்போம் இவரோட மேட்சப்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஓகே. தீபக் கூடா இந்த வென்யூலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அளவுக்கு இல்லை அவருக்கு ரெக்கார்ட்ஸ். ஒரு ஆவரேஜ் ஒரு 11 கிட்ட தான் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் அகேன்ஸ்ட் டெல்லி ஒரு 15 இன்னிங்ஸ்ல 219 கிட்ட தான் அடிச்சிருக்காரு. ஆவரேஜுமே 18 கிட்ட தான் இருக்கு. ரெக்கார்ட் அந்த அளவு இல்லாட்டியும் இப்போ இந்த சீசன்ல நல்லா இவருக்கு ஸ்கோப் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அவருக்கு ஏதாச்சும் ஸ்கோப் கிடைச்சி இந்த மேட்ச்ல இம்ப்ரூவ் பண்ண பார்க்கலாம். நல்ல ஒரு மேட்சப்ஸா இருக்கும். டிகே நீங்க ஏதாச்சும் நினைக்கிறேன் அவரை ட்ரிபிள் பண்ணுவாங்களா? தீபக் கூடாவோட ஃபார்ம் எனக்கு ரொம்ப பெரிய கன்சர்னா இருக்குங்க. ஸோ அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு ஒன் டவுன் இறங்குறாரு அப்படின்னா நீங்க ஒரு ஆப்ஷனா சூஸ் பண்ணலாம். அண்ட் ஒன் டவுன்ல ஆக்சுவலா கொஞ்சம் டீசென்டான ரெக்கார்டு வச்சிருக்காரு. பட் கரண்ட் டொமஸ்டிக்லயும் சரி, இப்போ ஐபிஎல்லையும் பெருசா ஃபார்ம்ல இல்ல. ஸோ இவர் வந்து நான் பெருசா இப்போதைக்கு சஜஸ்ட் பண்ணல. பட் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா கூட இருக்க சான்ஸ் இருக்கு. ஒரு பிக்கா 30, 40 அடிக்கிறதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஓகே. தென் சிவம் டூபே ஆர்ச்சாமின்னு சொல்லிட்டு நம்ம ஹெட் டு ஹெட் அகேன்ஸ்ட் டெல்லி கிட்ட ஒரு 8 மேட்ச்ல 151 கிட்ட வச்சிருக்காரு. இந்த வென்யூல ஒரு 70 மேட்ச்ல 429 கிட்ட வச்சிருக்காரு. ஒரு மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு நல்லா யூஸ் பண்ணலாம். அகேன்ஸ்ட் குல்தீப் இருக்காரு, அக்சர் இருக்காரு. அக்சர் இப்போ பவர் பிளேலையும் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சி நல்லா ஹீட்டிங் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவரை பிக் பண்ணலாம் நம்ம. இவரோட ஆவரேஜ் கொஞ்சம் போரா இருக்குங்க. சேசிங்லயும் சரி, இந்த பர்டிகுலர் அப்போனன்ட் அகேன்ஸ்டா. அண்ட் தென் குல்தீப்பும் அக்சரும் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் ஒரு லாஸ்ட் 2, 3 இயர்ஸா விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பவுலிங். ஸோ பிட்ச் அகேன்ஸ்டா பொறுத்து இவர் எடுத்துக்கலாம். அண்ட் தென் இவர் ஃபயர் ஆகணும்னா இவர் அந்த கரெக்டா அந்த ஒரு 2 விக்கெட் போய் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் குடுத்து, அதுக்கப்புறமா இவர் ஒரு மிடில் ஆர்டர்ல வந்தாருன்னா அவருக்கு கரெக்ட்டா இருக்கும். பட் ஓப்பனிங் கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டா ஃபெயில் ஆவறதுனால இவரால பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஹோப்ஃபுல்லி நாளைக்கு ஓப்பனிங் நல்லா ஸ்டார்ட் அப் கிடைச்சுச்சுன்னா, சிவம் துபே வந்து ஒரு குயிக் ஃபயரா எப்பயும் ஆடுற மாரி நீங்க சொல்ற மாரி ஒரு ஆர்ச்சமையா வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஆமா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆரிச்சாமியா தினசாமின்ட்டு. அது நம்ம ஊர் பையன் விஜய் சங்கர் லாஸ்ட் மேட்ச் ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஒரு 2 ஹிட் ஒரு 6 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அது ஆமா, டிபி ஆமா. விக்கெட்ல ஒரு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. இந்த வென்யூல அவருக்கு நிறைய ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு மேட்ச் வச்சு அந்த அளவு டிசைட் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு சான்ஸ் எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அகேன்ஸ்ட் டெசியும் ஒரு 7 மேட்சஸ் 98 வச்சிருக்காரு. 14 தான் ஆவரேஜ் இருக்கு. பட் இந்த வென்யூலயும் நல்லா அதே சேம் தாங்க. அதே வென்யூல அவருக்கு ஆடுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு மேட்ச்ல எப்படி இருக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஜெமி ஓவர்டன் நாளைக்கு இவர் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் இருக்குன்னு தோணுது. ஏன்னா இந்தியா இங்கிலாந்து சீரிஸ் பண்றப்ப அந்த 1 விக்கெட்டிங் நல்லா போட்டாரு. ஆக்சுவலி அவரோட பவுலிங் கொஞ்சம் அந்த கட்னஸ்ல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பட் இவர் பவர் பிளே பவுலர் கிடையாதுங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் பிளேல குடுத்து அடிச்சுட்டாங்க. அண்ட் தென் ஒரு செம ஹிட்டர். லாஸ்ட் மேட்ச் க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா, சந்தீப் சர்மா போட்ட ஒரு சூப்பரான யாக்கர் அண்டர் நேத்து போய் ஒரு 6 அடிச்சாரு. ஸோ ஆமா. அந்த மாரி ஒரு பவர்ஃபுல் ஹிட்டர் கூட.
ஸோ இவர் ஒரு நம்பர் 5 அந்த மாரி இறங்கினா கூட நான் சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவருக்கு நாளைக்கு இன்னும் ஒரு சான்ஸ் குடுப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. சிஎஸ்கே மாரி ஒரு டீம் ஒரே ஒரு மேட்ச்ல டிராப் பண்ண மாட்டாங்க. ஸோ பார்ப்போம். எனக்கு மேபி டெவான் கான்வே வராருன்னா இவர் ஆடுறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே. நாளைக்கு என்னன்னு பார்க்கலாம். தென் ஜெட்டு பாய் அகைன்ஸ்ட் டிசி நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு 26 இன்னிங்ஸ்ல 434 ரன்ஸ். இந்த டவுன் த ஆர்டர்ல இந்த விளையாடுறது இவருக்கு நல்ல ஒரு இதுவா இருக்கும். ஆவரேஜ் 31 வச்சிருக்காரு. விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 7.9 எக்கனாமில. ஸோ இந்த வெண்ணிலையும் அவருக்கு ஹேண்ட்ல நிறையா இது இருக்கு. ஸோ இவருக்கு க்ரூஷியல் டைம்ல இறக்கி விட்டு ஒரு குயிக் ஃபயரா அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நாளைக்கு எப்படி இவர் யூஸ் பண்ணாலும் பார்க்கலாம். நாளைக்கு ஒரு கேப்டன் பண்ண வாய்ப்பு இருக்கா? நாளைக்கு ஜெட்டு கேப்டன் பண்ண மேபி இருக்கலாம். ஆனா இந்த அந்த அளவுக்கு அவர் எடுத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். மேபி டோனிக்கே போயிடுவாங்க திரும்பியும். நீங்க என்ன ஓகே. நினைக்கிறீங்க டிகே? அஸ்வினும் ஒருத்தர் இருக்காரு. ஐபிஎல் கேப்டன் பண்ணியிருக்காரு. ஆமா. ஸோ பார்ப்போம். எல்லாரும் வருவாங்க போல, நான் கேப்டன் பண்றேன், நான் கேப்டன் பண்றேன்னு. இருக்கிற ஆப்ஷனே 3 பேர் தாங்க. சீனியர் பிளேயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் தளபதி, அப்புறம் வந்து ஆஷ்னா. ஸோ 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி தோனி தான் அவர் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப சிஎஸ்கே கொஞ்சம் டவுன் ஃபால் இருக்காங்க. ஸோ அவர் வந்து கொஞ்சம் கேப்டன்சி பண்ணி ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். கரெக்ட். ஆமா. ஓகே. அண்ட் தென் நம்ம நாளைக்கு கேப்டனா இருக்க போறவரு. ஓகே. அதுல எப்படி ஒரு டவுன் கடைசி ஒரு 2, 3 ஓவர் தான் இறங்க போறாருன்னு அவருக்கு ரோல் அதே குடுத்துட்டாங்க தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால அந்த கடைசி நிறைய விக்கெட்ஸ் வந்து 5 ஓவருக்கு கிட்ட கடைசில தான் இறக்கி விட போறாங்க. அந்த நேரத்துல நல்ல ஹிட்டிங் ஆப்ஷன் இருந்தா மேபி எடுக்கலாம். விக்கெட் கீப்பிங்ல கண்டிப்பா ஒரு மேட்ச்க்கு ஒரு ஸ்டெம்பிங் அடிச்சிடுறாரு. அதுல ஏதோ ஒரு 12 பாயிண்ட்ஸ் கிட்ட கிடைச்சா தான் உண்டு. ஸோ இதுல சூஸ் பண்ண மேக்ஸிமம் யாரும் போக மாட்டாங்க விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. வேற விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ஆயுஷ் போரலா அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அபிஷேக் போரல் இருக்காரு. ஒன் அபிஷேக் ஆஃப் போரல் இருக்காரு. அவரு அண்ட் தென் இவர் இருக்காரு. அப்புறம் இவர் இருக்காரே. நம்ம தலைவர் கேஎல் ராகுல் இருக்காரு. கிளாசி ராகுல் இருக்காரு. பார்க்கலாம். நான் அவருக்கு வேற யுவன் கார்த்தியார்னா அவரு ஒரு சாய்ஸ். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டாப் ஆஃப் த ஆர்டர்ல ஆடுற ஒரு சில பேர் இருக்காங்க. கிறிஸ்டியன் ஸ்டெப்ஸ் இருக்கு. அவரு வந்து ஐ திங்க் பேட்ஸ்மேன்ல வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ இந்த ஆப்ஷன் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு. ஓகே. பட் இப்பதான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ்ல தோனி டிசிக்கு அகேன்ஸ்டா ஏதோ அடிச்சு நாக்கு இருக்காங்க. அது தெரியல. லாஸ்ட் இயர் அது கொஞ்சம் தெரியல. ஸோ பார்ப்போம் அதே மாதிரி நடக்குதா இருக்கேன். ஓகே. அண்ட் தென் ஆஷ்னா இங்க நிறைய விளையாண்ட அனுபவம் இருக்கு. இப்போ கூட ரீசெண்டா அவரையும் டிராப் பண்ண சொல்லி சோஷியல் மீடியால கொஞ்சம் கொஞ்சம் ரூமர்ஸ் அங்கங்க போயிட்டு இருக்கு. எல்லாம் அவரையும் டிராப் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனா பாவனா ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. அவர் எப்படி டிராப் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவருக்கு எக்கனாமி பாருங்க 6.4 தான் வச்சிருக்காரு. அகைன்ஸ்ட் டிசியும் நல்ல எக்கனாமி இருக்கு. 23 இன்னிங்ஸ்ல ரன்ஸும் அடிச்சிருக்காரு. அங்கங்க திடீர்னு ஒரு ஹிட்டிங் ஆப்ஷனும் இருக்கு. 27 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அதனால இவருக்கு நல்ல ஒரு கிரவுண்ட் இது. ஏத்த கிரவுண்ட். நாளைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். நாளைக்கு ஈவினிங் மேட்ச் வேற. ஆஃப்டர்நூன் மேட்ச் வேற. ஸோ பார்க்கலாம். நாளைக்கு நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். மேபி கேப்டனா இருக்கிறதாலும் இருக்கலாம். என்ன பண்றாங்கன்னு தெரியல. பார்ப்போம். இன்னொரு என்னன்னா ஒரு பாயிண்ட் என்னன்னா எப்பயுமே வந்து அஸ்வின் அவர் வந்து எப்பெல்லாம் டவுட் பண்றாங்களோ அப்பெல்லாம் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு என்னமோ நாளைக்கு வந்து என்ன ஏன் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பவுலிங் போட போறாரு அப்படின்னு தோணுது. பவுலிங் போட்டு லெஃப்ட் வந்து ஹேண்ட் நைட்டு யூடியூப்ல அதுக்கு கம்பேர் கொடுத்து ஒரு ஸ்பீச் வேற கொடுத்துருவாரு. ஆமா நாளைக்கு வேற வீக்கெண்ட் வேற. ஸோ அந்த வீக்கெண்ட் அனாலிசிஸ் வேற பண்ணுவாங்க இவரும் பீடாவும். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. லெஃப்ட் ஹேண்டர்ஸும் இருக்காங்க. அபிஷேக் போரல் இருக்காங்க. அக்சர் பட்டேலும் இருக்காரு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு ஒரு இந்த கிரவுண்டை பத்தி இவருக்கு தான் எனக்கு தெரியும். இவரை தவிர யாருக்கும் பெருசா தெரியாது. கண்டிப்பா. ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன ஒரு கம்பேக் இருக்கா இல்லையான்ட்டு. ஆர்பி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஷ்னா பத்தி பொழக்கிறாங்க சோஷியல் மீடியால இவரை டிராப் பண்ணணும்னு சொல்லி. எனக்கும் தெரிஞ்சு நாளைக்கு ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு தான் தோணுது. நல்லா போடுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம். பார்ப்போம். அண்ட் தென் நம்ம பத்திரானா கூட இப்பதான் ஒரு வீடியோ விட்டாங்க. அவரோட ஜேர்னி வீடியோ வந்து நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல. ஸோ இந்த கிரவுண்ட்ல ஒரு 10 இன்னிங்ஸ் 70 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆவரேஜ் 7.6 இருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்லா போட்டிருந்தாரு. ஸோ இந்த மேட்சும் நல்லா ஒர்க் பண்ணி அவர் பழையபடி அந்த 2023 சீசன்ல இருந்த மாதிரி நல்லா கம்பேக் கொடுத்து நல்லா போடுவாருன்னு நம்பலாம். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு. மாற மாட்டேங்கிறேன். ஸோ கலீல் அகமத் கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ சென்னை ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாங்கட்டா அந்த இனிஷியல் 2 ஓவர்ஸ் நல்லா பவுலிங் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச்லயும் சரி லாஸ்ட் 3 மேட்சஸ் நல்லா போட்டிருக்காரு. சம்டைம்ஸ் ரன்ஸ் போனாலுமே விக்கெட் எடுத்திருக்காரு. ஒன் ஆர் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இந்த வெனியூல 8 மேட்சஸ் 9 விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. எக்கனாமி 7.4 இருக்கு. ஸோ அகைன்ஸ்ட் டிசி 5 மேட்சஸ் தான் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கனாமி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது 9.1 இருக்கு. ஸோ நாளைக்கு இவருக்கு கண்டிப்பா விக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த 2 ஓப்பனர்ஸையும்? இவரோட ஃபார்மர் டீம் பார்த்தீங்கன்னா டெல்லி தான். ஸோ லாஸ்ட் இயர் அங்கிருந்தா அவர் இந்தியா டீமோட பேக்கப் வரைக்கும் போயிருக்காரு. ஸோ பார்ப்போம் லைக் பெருசா ஈவினிங் மேட்ச்ல ஸ்விங் இருக்காது. இவருக்கு ஸ்விங் இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அந்த ஆங்கிள் அவேல போயிட்டு ஏதாச்சும் ஃபேஃப் டூ பிளஸஸும் ஓப்பன் ஏதாச்சும் ஒரு எட்ஜ் வாங்குமா அப்படின்னு பார்க்கலாம். ஜேக் ஃப்ரேசர் ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ இந்த லாஸ்ட் 2 மேட்சஸ் இருந்த 3 மேட்சஸ் எஃபெக்டிவ்னஸோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு எனக்கு ஃபீல் பண்றேன். ஸோ பார்ப்போம். தென் 100க்கு போன 10 கோடி நல்லா ஒர்த்தா வேலை செய்யுது இப்பதான். இது நல்லா நல்ல பிக்கா இப்போ சோஷியல் மீடியால இவர் எடுத்ததுக்கெல்லாம் நல்லா பாராட்டுறாங்க சென்னையை. ஸோ இந்த ரீசெண்ட் 3 மேட்சஸ்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நல்லா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கூட மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. ஸோ இந்த வெனியில் அவர் விளாண்ட 3 மேட்சஸ்ல 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கனாமி நல்லா இருக்கு 6.91 இருக்கு.
ஸோ ஒரு கண்டிப்பா நீங்க ஒரு ட்ரா பண்ண முடியாது. நல்ல ஒரு பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் ஆனா ருத்ராஜ் விளையாடுறது தான் ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. ஸோ அவரு ரீசென்ட் ரிப்போர்ட்ஸ் படி. ஸோ ஆனா இந்த 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 வென்யூல நல்லா விளையாண்டுருக்காரு. மேபி இவரு விளையாடுறதுக்கு சான்ஸ் இல்லன்னு சொல்லியிருக்காங்க 90%. ஸோ பார்க்கலாம் மேக்ஸிமம் இவரு நீங்க ட்ரா பண்றதா இருந்தா. தென் ஆக்சுவலா அந்த ஈவினிங் மேட்சஸ்லயும் நல்லா ஆடிருக்காரு. ருத்துராஜ் வந்து ஒரு 40 கிட்ட ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஈவினிங் மேட்சஸ் அண்ட் சேப்பாக்ல. ஸோ பார்ப்போம் அவரு நாளைக்கு என்ன பண்றாரு அப்படின்னு மேபி ஆடினாருன்னா. ருத்ராஜ் இல்ல அது பெரிய ஒரு இம்பாக்டா வராரான்னு கூட பார்ப்போம். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. நேத்தன் எலிஸ் இவரு கொஞ்சம் அண்டர் ரேட்டட் பவுலர் தான். நான் உடனே இவரை மிஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. பட் ஆனா இவரை ட்ரா பண்ணிட்டாங்க மேட்ச்ல. நீங்க என்ன நினைச்சீங்க டிகே? இவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கணுமா? செம பவுலருங்க. நேத்தன் எலிஸ் வந்து சென்னை மாதிரி ஒரு விக்கெட்ல சூப்பரா எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ எப்படியாச்சும் நேத்தன் எலிஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரையுமே ஆட வைக்க ஏதாச்சும் சான்ஸ் இருக்கா அப்படின்னு அவங்க பார்க்கணும். பட் அது ரொம்ப சான்ஸ் கம்மி தான். ஒரே மேட்ச்ல வேற ஆப்ஷனும் இல்லங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆல்ரவுண்டர் வேணும். அவங்களோட காம்பினேஷன் படி பார்த்தீங்கன்னா, டாப் ஆர்டர்ல ஒரு ஃபாரினர், அப்புறமா ஒரு ஆல்ரவுண்டர், நூர் அகமத் ஒரு ஸ்பின்னர் வந்துருவாரு, ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அந்த காம்பினேஷன் ஃபிட்டின் பண்றது கஷ்டம். ஸோ பத்திரானா இருக்கிற வரைக்கும் இவருக்கு சான்ஸ் கம்மி தான். சரி பார்க்கலாம். தென் அன்ஷுல் கம்போஜ் இவருக்கு தான் இங்க வந்து சான்ஸ். நான் மேபி இவருக்கு நாளைக்கு மேட்ச் சான்ஸ் கிடைக்கலாம். கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அவர் பிக் பண்ணலாம். ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாகவும் இருப்பாரு. இவர் என்ன நினைக்கிறீங்க? உங்க லாஸ்ட் பிளேயர் மும்பை பிளேயர். லாஸ்ட் இயர் டொமஸ்டிக் சூப்பரா பண்ணிட்டு வந்திருக்காரு. நல்ல ஒரு ஃபார்ம்லயே இருக்காரு. அண்ட் ஃபேன்ஸுமே கேட்குறாங்க ஏன் இவர் ஆட வைக்கிறது இல்லன்னு ஒரு ப்ரெஷர்ல இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆடினர்லாம் கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஹிட்டடெக் ஒரு பேக் ஆஃப் லென்த்ல போடுவாரு. ஸோ கலீல் அகமத் கூட வந்து சேர்ந்து போறதுக்கான நல்ல சான்ஸ் இருக்கு. அண்ட் ஃபேஃப்க்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பேக் ஆஃப் லென்த்ல இருந்து கொஞ்சம் உள்ள ஸ்விங் ஆச்சுன்னா ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு. ஸோ நாளைக்கு ஆடினாரு அப்படின்னா ஒரு சூப்பர் பிக்கா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஹோப்ஃபுல்லி எனக்கு என்னவோ நாளைக்கு விளையாடுவாருன்னு தோணுது. பார்ப்போம் நாளைக்கு என்ன மேட்ச் பண்றாங்க அப்படின்றத. ஓகே. தென் டெல்லி பார்த்தீங்கன்னா, ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் தான் ஓப்பன் பண்ண போறாரு. இந்த பிட்ச் பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்து சொல்லியிருந்தோம். ரயன் ரிக்கல்டனுக்கு வந்து இந்த பிட்ச் அவ்வளவா சூட் ஆகாதுன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாரி அவுட் ஆயிருந்தாரு. ஸோ எனக்கு அதே மாரி தான் நான் ஜேக் ஃப்ரேசருக்கும் கொஞ்சம் பிரெடிக்ட் பண்றேன். கொஞ்சம் இந்த பிட்ச் கொஞ்சம் லோ பவுன்ஸா இருக்கும். கொஞ்சம் ஸ்டீப்பியா இருக்கும். அவருக்கு வந்து கொஞ்சம் நல்ல பவுன்ஸ், கொஞ்சம் பேஸ் இருந்தா நல்லாயிருக்கும். ஸோ கலீல் அகமத் பெருசா பேஸ் குடுக்க மாட்டாரு. பெருசா 140 பிளஸ் போடுற பவுலர்ஸும் கிடையாது சென்னையில. எனக்கு தெரிஞ்சு அவரு இந்த பிட்ச்ல சேசிங் தான் பிரிஃபர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாரு அப்படின்னா கொஞ்சம் ஆப்ஷனா ரொட்டேட் பண்ணலாம். அண்ட் தென் ஃபேஃப் டு பிளேஸஸ். ஸோ ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர் இவரு. ஆல்மோஸ்ட் 40 கிராஸ் பண்ணிட்டாரு. பட் ஸ்டில் அவரு சரக்கு இருக்குன்னு காமிச்சிட்டு இருக்காரு. 5 இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எப்பயாச்சும் ஒரு நல்ல ஆவரேஜ் ஸ்கோர் 40 கிட்ட ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 42 ஆவரேஜ் அண்ட் செகண்ட் பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா 35. இந்த வென்யூ அவருக்கு நல்லா தெரியுங்க. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருந்துச்சு. ஏன்னா அப்ப பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடினது வந்து ஃபேஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா மேட்ச் எடுத்து போய் 15 ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போற ஒரு பிராண்ட் ஆஃப் ஆடிட்டு இருந்தாரு. அண்ட் தென் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 36.75 வச்சிருக்காரு. ரன்ஸ் நல்லா ஒரு ஆல்மோஸ்ட் 600 கிட்ட அடிச்சிருக்காரு. சேசிங்ல பார்த்தீங்கன்னா 54 வச்சிருக்காருங்க இந்த வென்யூல ஆவரேஜ். ஸோ அவருக்கு இந்த கிரவுண்ட் பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு ஓப்பனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஃப் டு பிளேஸஸ். ஸோ இவர ட்ரபிள் பண்ணக்கூடிய பவுலர்னு பார்த்தீங்கன்னா பெருசா இல்ல. கலீல் அகமத்தும் பார்த்தீங்கன்னா ஆங்கிளாவே. ஸோ அவ்வளோ சீக்கிரம் விக்கெட் த்ரோ பண்ண மாட்டாருன்னு தோணுது. நாளைக்கே ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு தோணுது ஃபேஃப்ட்ட இருந்து. அதே மாரி லைன்ல நிப்பாரு. ஒரு 2, 3 கேட்ச் பிடிக்கவும் சான்ஸ் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஸோ உங்களோட ஃபார்மர் பிளேயர் தான் இவரு. உங்க பிளேயர் நல்ல நல்ல ஒரு யங்ஸ்டர்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபிட்னஸ் வச்சிருக்காரு. ஸோ அதனால நாளைக்கு நல்ல பிக்கா தான் இருப்பாரு. இவரு கண்டிப்பா நம்ம எடுத்தோம்னா. ஏன்னா கண்டிப்பா அடிப்பாரு. ஸோ பார்க்கலாம். ஓகே. அபிஷேக் போரல். இவரு வந்து நான் இவர வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா தான் நான் பார்க்குறேன். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு நாட் அவுட்ல போனாரு. கொஞ்சம் நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அஸ்வின் அகெயின்ஸ்டா ஒரு மேட்ச் அப் இருக்கு. அது மட்டும் தான் ஒரு ஒரு த்ரெட்டனிங். அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல எல்லா விதமான ஷாட்ஸும் வச்சிருக்காரு. ஒரு கம்ப்ளீட் பிளேயருங்க இவரு. பேக் ஃபுட், ஃப்ரண்ட் ஃபுட் ஒரு பேங்க் மாரி தான். எப்பயுமே ஒரு 20, 30 ரன்ஸ் ரொம்ப புவர் ஷாட்லாம் ஆட மாட்டாரு. பெருசா வந்து விக்கெட்ட த்ரோ பண்ண மாட்டாரு. நீங்க ஒரு ஒரு பேங்க் மாரி எடுக்கலாம். அஸ்வினுக்கு அகெயின்ஸ்டா மட்டும் தான் எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, இவர நீங்க ஆப்ஷனா ரொட்டேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பிங்ல கம்மியா தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பேர் சூஸ் பண்ண மாட்டாங்க. அதர் ஆப்ஷன்ஸா பார்ப்பாங்க. நீங்க ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா வேணும்னா கண்டிப்பா அபிஷேக் பொருள் இருக்கலாம். கொஞ்சம் ரிஸ்கியா போறீங்கன்னா, ஒரு வைஸ் கேப்டனா கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் என் தலைவன் கேஎல் ராகுல். இவர பார்த்தீங்க அப்டின்னா, 14 இன்னிங்ஸ்ல வந்து 42 ஆவரேஜ் வச்சிருக்காரு. சென்னை அவருக்கு ஒரு புடிச்ச டீமு. அண்ட் தென் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 142. இவரு வந்து 142 ஸ்ட்ரைக் ரேட் ஆடிருக்காருன்னா, அப்ப பாருங்க சென்னை எவ்வளவுக்கு ஃபேவரட்டா பிடிக்கும் அப்டின்னு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா 27 ஆவரேஜ். செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா 55. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபிலேருந்தே பார்த்தீங்கன்னா, ஒரு கேஎல் ராகுல் 2.0 மாரி இருக்கு. அவரு வந்து டப்பு டப்புன்னு அடிக்கிறாரு. அந்த ஒரு மைண்ட் செட்ட பிரேக் பண்ணிட்டு வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் நின்னுலாம் ஆட போறதில்ல. அடிக்க போறேன், பொளக்க போறேன் அப்படின்னு மாரி தான் வந்தாரு. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, வந்தாரு ஒரு 6 ஒரு 4 அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அந்த மாரியான ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் எனக்கு என்னமோ ஆட போறாரு ப்ரோ. இவர்ட்ட 2 கேமுமே இருக்கு. ஆங்கர் பண்ணி எடுத்துட்டு போ முடியும். பிளாஸ்ட்டும் பண்ண முடியும்னு காட்டுறாரு. இந்த வென்யூல பார்த்தீங்க அப்படின்னா 30 ஆவரேஜ் அண்ட் தென் சேசிங்ல நல்லா இருக்கு. பட் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடியிருக்காரு இந்த பிட்ச்ல. அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். பார்ப்போம். சீகாவோட ஒரு தத்துப்பிள்ள தான் இவரு. என்ன பண்றாருன்ட்டு. ஆமா. ரோஹித் ராய் ராகுல். யாஹ்! அடுத்து பார்த்தீங்கன்னா, கேப்டன் அக்சர் பட்டேல். இவரும் பார்த்தீங்கன்னா, இப்பதான் கொஞ்சம் ஸ்லோவா அந்த அண்டர் ரேட்டட்ல இருந்து கொஞ்சம் வெளிய வராரு. இவர
இந்த 18 மேட்சஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஹெச்டிஹெச்ல இருந்து ஒரு 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கனாமி சூப்பரா போட்டுருவாரு. இவருக்கு எக்கனாமி ப்ராப்ளமே இல்ல. விக்கெட்ஸ் காலம் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்ல 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ, நீங்க அக்ஸர் பட்டேல் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்ங்க. நீங்க டிராப் பண்ணிட்டு போறதே கஷ்டம். ஸோ, மேபி சிவம் துபே அகைன்ஸ்டா நீங்க சொன்ன மாரி சிவம் துபே வந்து ஒரு இது இருக்கு. அக்ஸர் பட்டேல் அகைன்ஸ்டா. பட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா நம்பர் 5 வராரு. கேட்ச் டீப் மிட் விக்கெட்ல நிக்கிறாரு. ஸோ, அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் ஒரு 50 பாயிண்ட் எடுத்துருவாரு. ஸோ, நீங்க டிராப் பண்றதுன்றது ரொம்ப ஒரு ரிஸ்கி தான். ஸோ, இவர மினிமமா நீங்க ஒரு டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா, இவர் ஃபர்ஸ்ட் பிக்காவே இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஸ்டப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் பிளேயருங்க இவரு. இவரும் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எனக்கு ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்கன்னு தோணுது. இன்கேஸ் நீங்க டிசி வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா. ஸோ, பர்ட்டிகுலர் ஆப்போனன்ட் அகைன்ஸ்டா பார்த்தீங்கன்னா, பெருசா ஆவரேஜ் இல்ல. இந்த வென்யூல ஒரு வாட்டி தான் விளையாடிருக்காரு. பட் ஸ்டில் இவர்ட்ட எல்லா கேமுமே இருக்குங்க. ஸ்பின்னும் நல்லா ஆடுவாரு. ஃபாஸ்ட் பவுல்ஸும் நல்லா ஆடுவாரு. பர்ட்டிகுலர் சேஸ் பண்றாங்க அப்படின்னா, நீங்க ஸ்டப்ஸ பிரிஃபர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்க விட. ஸோ, நாளைக்கு நீங்க ஒரு டிஃபரெண்ட்டா போறீங்க. டிசி வந்து சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸ்டப்ஸ் கிட்ட போலாம். அஸ்டோஷ் சர்மா. ஸோ, இவரும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்பின் ஹிட்டர் தான். ரொம்ப கீழ வர்றாரு. ஸோ, மேபி பேட்டிங் மேல கொலாப்ஸ் ஆச்சு அப்டின்னா, இவருக்கு நல்லா பால்ஸ் ஃபேஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. பட் கேஎல் ராகுல் இன் ரிட்டர்ன் ஃபாஃப் இருக்கிற ஃபார்ம் அண்ட் தென் அபிஷேக் புரோ லாஸ்ட் மேட்ச் ஒரு நாட் அவுட். ஸோ, அதுக்கு மேல ஒரு ஸ்டப்ஸ் இருக்காங்க. ஸோ, இவங்களலாம் இவர் ஃபெயில் ஆகி அதுக்கப்புறமா அஸ்டோஷ் சர்மா வந்து வரணும் அப்டின்றது ரொம்ப ஒரு ரேர் தான். ஸோ, நாளைக்கு எனக்கு என்னமோ அந்த மாரி ஒரு கொலாப்ஸ் பண்ற அளவுக்கு சிஎஸ்கேக்கு பவுலிங் இருக்கா அப்டின்னு தெரியல. மேபி ஒரு ஸ்பின் சோக் பண்ணாங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ, நீங்க இவர ஒரு ஆப்ஷனா வச்சுக்கோங்க. மேபி ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்டின்னா, நீங்க ஒரு ட்ரை ரொட்டேட் பண்ணுங்க. சேசிங்னா நீங்க டிராப் பண்றது எனக்கு ஒரு அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணல நான் இவர. நாளைக்கு வருவாரு பாருங்க. நம்ம ஆஷ்னாவும் சரி ஒரு 5 எடுக்க போறாரு டாப் ஆர்டர்லாம். பார்ப்போம். ஓ! பார்ப்போம். ஸோ என்னன்ட்டு. அண்ட் தென் விப்பி ராஜ். ஸோ இவரு பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா ஸ்பின் போடுறாரு. ஒரு லெக் ஸ்பின்னும் போடுறாரு, ஆஃப் பிரேக்கும் போடுறாரு. 2மே கலந்து போடுறாரு. ஸோ இவர பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி சென்னை பிட்ச்ல பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கொஞ்சம் இந்த மாரி நியூவா வர ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் மும்பை கூட பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் புத்தூர் நல்லா பண்ணியிருப்பாரு. ஒரு 2, 3 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா, மயங்க் மார்க்கண்டே நல்லா பண்ணியிருப்பாரு. ஸோ எப்பயுமே இந்த மாரி ஒரு புதுசா வர ஸ்பின்னர்ஸ் வந்து செப்பாக்ல எப்பயுமே ட்ரெடிஷனலா நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ பட் சிஎஸ்கேல பார்த்தா நல்லா ஸ்பின் ஆடுற பிளேயர்ஸும் இருக்காங்க. ஸோ அதனால நான் இவர பெருசா நான் பிரிஃபர் பண்ணல. மேபி இவங்க வந்து டிஃபெண்ட் பண்றாங்க டிசி அப்டின்னா, நீங்க ஒரு ஆப்ஷன ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங்னா டிராப் பண்றது நல்லது. ஸோ மிச்சல் ஸ்டார்க் ஒரு 5-4லேருந்து வராரு லாஸ்ட் மேட்ச். ஸோ இவரு வந்து ஒரு அகெயின்ஸ்ட் ரவீந்திரா அண்ட் மேபி டெவான் கான்வே, அண்ணா டெவான் கான்வே. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். எப்பயுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து வெளிய எடுத்துட்டு போவார் ஒரு பால். டக்குன்னு உள்ள எடுத்துட்டு வருவாரு. ஸோ இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எப்பயுமே கொஞ்சம் த்ரெட்டனிங் அதிகமா இருக்கும். ஸோ பர்ட்டிகுலர் ஆப்போனன்ட் அகெயின்ஸ்டா பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே அகெயின்ஸ்டா எக்கனாமி நல்லாயிருக்கு. 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா 5.91 தான் எக்கனாமி வச்சிருக்காரு. இந்த பர்ட்டிகுலர் பிட்ச்ல பார்த்தீங்கன்னா 7 மேட்சஸ்ல 9 விக்கெட். ஸோ எனக்கு என்னன்னா, இந்த பிட்ச் வந்து எப்படி குடுக்க போறாங்கன்னு தெரியல. ரொம்ப ட்ரையா குடுத்தாலுமே வந்து டிசியும் கேம்குள்ள வந்துருவாங்க. ஸோ ரொம்ப பட்டாவும் குடுத்தாங்கனாலுமே டிசிக்கு தான் ஃபேவர். ஸோ வந்து ஒரு 170 ஒரு 180 அந்த மாரி ஒரு பிட்ச் குடுத்தாங்கன்னா தான் 2க்குமே ஈவனா சிஎஸ்கே கேம்குள்ள வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி ஒரு பிட்ச் குடுக்குறாங்கன்னா, ஸ்டார்க் ஒரு எஃபெக்டிவா இருப்பாரு. ஒரு மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஒரு விக்கெட் அந்த மாரி எடுக்கிறதுக்கு. பட் எனக்கு என்னமோ சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆடிருவாங்கன்னு தோணுது. ஸோ பார்ப்போம். இந்த ஸ்டார்க் வந்து இந்த பர்ட்டிகுலர் மேட்ச்க்கு நான் அவ்வளவா எஃபெக்டிவா இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் டவுட் தான் தோணுது. நீங்க ஏதாச்சும் ஆட் பண்ணணுமா இன்கே இவரு ஏதாச்சும்? இல்ல சேம் தான். நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ஆட் பண்றாங்கன்னு. ஓகே. ஸோ குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைசிங்லி இந்த அ ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஆப்கார்டா இருக்கு. 8 இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு இவரோட ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. அண்ட் தென் 3 இன்னிங்ஸ்ல இந்த வென்யூல 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ இவரு எவ்வளோ எஃபெக்டிவா இருப்பாருன்னு தெரியல. கொஞ்சம் நேரம் தூக்கி போடுவாரு. ஸோ சிவம் துபேக்குலாம் பட்டுருச்சுன்னா பொளந்துருவாரு. அண்ட் சேம் விஜய் சங்கர் பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக்லயும் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அவரும் வந்து நல்லா ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. நாளைக்கு குல்தீப் யாதவ் எவ்வளோ எஃபெக்டிவா இருப்பார்ன்னு தெரியல. அன்லெஸ் ஒரு நல்ல ஒரு ரேங்க் டென்னரா குடுக்குறாங்க. ரொம்ப நல்லா பால் கச்சா முச்சான்னு திரும்புது அப்டின்னா, குல்தீப் யாதவ் எஃபெக்டிவா இருப்பாரு. பட் அவ்வளோ குடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஸோ எனக்கு என்னமோ குல்தீப் யாதவ் வந்து நாளைக்கு இந்த ஸ்டாட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அவர் மேல கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கு. பட் ரீசென்ட்டா கொஞ்சம் டீசென்ட்டான ஃபார்ம்ல இருக்காரு. இன்னும் பெருசா 100 அகமத் மாரி அந்த அளவுக்கு இன்னும் டச்ல இல்ல. ஸோ குல்தீப் யாதவ் நீங்க ரிஸ்கியா அவர் டிராப் பண்றது ரிஸ்க் தான். பட் ஒரு ஆப்ஷனா எடுங்க. ரொட்டேட் பண்ணுங்க. ஒரு 2, 3 டீம் எடுக்குறீங்கன்னா, ஒரு டீம்ல எடுங்க. மத்தபடி பெருசா ஒரு பிரிஃபர் பண்ண வேணாம்னு என்னோட சஜஷன் இருக்கு. ஸோ, முகேஷ் குமார் நாளைக்கு இவரு ஆடுவாரா? இல்ல நட்ராஜன் வராரான்ட்டு பார்ப்போம். ஸோ, இந்த பர்ட்டிகுலர் ஆப்போனன்ட் அகைன்ஸ்டா பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ, இந்த மாரி பிட்ச்ல வந்து முகேஷ் குமார் கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும். சேப்பாக் மாரி ஒரு பிட்ச்ல. ஸோ, இவரோட ஸ்லோயர் பால்ஸ் லைக் வந்து நீங்க ஒரு பிராவோ ட்ரெடிஷனலா பார்த்துருப்போம். ஒரு ஆல்பி மார்க்கல் பார்த்துருப்போம். ஸோ, அந்த மாரி ஒரு கொஞ்சம் ரொம்ப பொறுமையா தான் போடுவார் முகேஷ் குமார். ஸோ, அந்த ஒரு ஸ்லோவா ஒரு ஷார்ட் பால் போடுறது, கொஞ்சம் யாக்கர் போடுறது. ஸோ, இவர் வந்து விளையாடினாரு அப்டின்னா, நீங்க இவரு, மோகித் சர்மா மாரி பிளேயர்ஸ்லாம் எடுக்கலாம். ஸோ, நீங்க இப்ப ஒரு செகண்ட் பவுலிங் போடுறாங்க. டிசி ஒரு டிஃபெண்ட் பண்றாங்க அப்டின்னா, நீங்க ஒரு எடுக்கலாம். மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஒரு 1, 2 விக்கெட் எடுக்க ஒரு பிரேக் த்ரூ எடுக்க சான்ஸ் இருக்கு. ஸோ மத்தபடி அவ்ளோ நீங்க ஒரு ஆஸ் அ பிளேயரா சூஸ் பண்ணலாம். வைஸ் கேப்டனா சூஸ் பண்ற அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க மாட்டாருன்னு தோணுது.
ஸோ மோகித் சர்மா இவரு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழைய சிஎஸ்கே பிளேயர். ஸோ அவருமே இந்த பிட்ச்ல வந்து கொஞ்சம் தெரியும் அவருக்கு என்ன எகென்ஸ்ட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாரிலாம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் வென்யூல பார்த்தீங்க அப்படின்னா 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நல்ல ஒரு ஆவரேஜ். அப்ப பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்விங் பண்ணுவாரு ஓப்பனிங் ஸ்பெல் போட்டு. பட் இப்ப அவரோட ரோலே மாறிடுச்சு. ஸோ டெத்ல போடுறாரு. நல்லா போடுறாருங்க ரீசென்ட்டா நீங்க ஒரு அதாவது ஒரு 2, 3 பால் நல்லா போடுறாரு. ஒரு 2 6 கடைசியில குடுத்துடுறாரு. ஸோ டேவிட் மில்லர் கூட பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ச் 2 6 அடிப்பாரு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தா 4 பால் சூப்பரா போட்டுருக்காரு. ஸோ மோகித் சர்மா பொறுத்தவரைக்கும் ஹாட் அண்ட் கோல்டா இருந்திருக்காரு. ஸோ இந்த பிட்ச்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்கி பிக்கா நான் சொல்லுவேன். இந்த ஆப்போனன்ட் அகைன்ஸ்ட்டா நல்லா பண்ணியிருக்காரு. 6 மேட்ச்ல 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நீங்க இவர வந்து நீங்க ஒரு ரொம்ப டிஃபரன்ஷியல் பிக்கா எடுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல கூட சொல்லுவேன். நீங்க ஒரு இந்த மாரி ஒரு கட்டர்ஸ்ல பாருங்க, ஒரு வைஸ் கேப்டனா கூட சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 விக்கெட் எடுக்க கூட ஒரு சான்ஸ் இருக்கு. நல்லா கட்டர்ஸ் போடுவாரு, ஸ்லோயர் டெலிவரீஸ் போடுவாரு. ஸோ அந்த மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல மேபி சிஎஸ்கே அடிக்க போனா கூட விக்கெட் விழும் அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. ஸோ பார்ப்போம் மோகித் சர்மா வந்து ஒரு வேக்கி பிளேயரா நான் சொல்றேன். ஸோ தங்கராசு நட்ராஜன். ஸோ இவருக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஹோம் கிரவுண்ட் தான். அதே மாரி சிஎஸ்கே அகைன்ஸ்ட்ல சூப்பரா பண்ணியிருக்காரு. 6 விக்கெட்ஸ்ல 6 மேட்சஸ்ல 10 விக்கெட்ஸ். அண்ட் தென் இந்த இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா கூட இந்த வென்யூல பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவரு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் மட்டும் ஆடுவாரு. அப்புறம் ஒரு வருஷம் இன்ஜூரில இருப்பாரு. திருப்பி ஐபிஎல் வந்து ஆடுவாரு. பட் எப்ப திரும்பி வந்தாலுமே செம்ம கம்பேக் குடுத்துருக்காரு எஸ்ஆர்ஹெச்க்கு. ஐ ஹோப் டெல்லிக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு அவரு லாஸ்ட் மேட்ச்சே ஃபிட்டா இருந்தாரு. பட் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி ஒரு கிரவுண்ட்ல அவருக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கும் ஆடுறதுக்கு. அண்ட் தென் ஹேமந்த் பதானிக்கும் தெரியும் இந்த பிட்ச்ல. இவருமே வந்து ஆ நல்ல ஒரு காம்போ இருக்கும் அப்படின்னு தோணுது உங்க 2 பேருக்குமே. ஐ ஹோப் நடராஜன் விளையாடினாரு அப்படின்னா நீங்க அவர எடுத்துறலாம். ஒரு இடத்துல கூட ஒரு 1, 2 விக்கெட் கன்ஃபார்மா எடுத்து குடுத்துருவாரு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு ஒரு நடராஜன் விளையாடுறாரா இல்லையா அப்படின்றது. ஸோ ரிப்போர்ட்ஸ் இப்போதைக்கு பெருசா எதுவும் இல்ல. எனக்கு என்னமோ நாளைக்கு விளையாடுவாருன்னு தோணுது. ஓகே. பார்க்கலாம். நட்டுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஹேப்பி பர்த்டே நட்டு. ஸோ ஹேப்பி பர்த்டே நடராஜன். ஸோ நாளைக்கு விளையாடுனீங்க அப்படின்னா ஒரு போட்டு பொட்டலம் பண்ணிடுங்க. பார்ப்போம். பார்ப்போம். ஸோ ஆர்டி பார்த்தீங்க அனாலிசிஸ்லாம் பார்த்தீங்க. இன்னைக்கு நீங்க சூஸ் பண்றீங்களா ஏதாச்சும்? நல்லா அனாலிசிஸ் சொன்னீங்க. மாறி புரிஞ்சுச்சு. ஓகே. ஸோ ஸோ நீங்க நம்மளோட சொன்னத வச்சு இப்போ நீங்க சொன்னத வச்சு பார்க்கும்போது ம். ஃபேப் நல்லா ஆடுவாருன்னு தோணுது. ஃபேஃப். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்கே ஃபேஃப். ஆமா. அண்ட் தென் அக்ஷர் பட்டேல் விடவே முடியாது. ஆமா. ஸோ அக்சர் பட்டேல் ஒரு பேங்க். எனக்கு கேஎல் ராகுல் நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. ஏன்னா நல்ல ஒரு டச்சில் இருக்காரு. ப்ளஸ் வந்து நல்ல பேட்டிங் ஸ்டைலுமே வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸ்டேபிளாக ஆடுறாரு. ஒரு இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்ல. அவர் வந்து நம்ம என்ன சொல்றது அவர் இம்ப்ரூவ் பண்றாரா இல்லையான்னு கொஞ்சம் ஃப்ரீயா வந்து 6, 4 அடிக்கிறாருன்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். பட் இல்லை, இதுக்கு அதான் முன்னாடி எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவார். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அப்புறமா ஆ அந்த ஆஸ்திரேலியா அது கூட எனக்கு ஆடினதுக்கப்புறம் ஒரு ம். 2.0 மாதிரி தான் தெரியுறாரு. அது வந்து எனக்கு நான் நெகட்டிவா சொல்றேன். ட்ரீம் ஐ மீன் நம்ம ஃபேண்டஸிக்கு. ஏன்னா ஸ்லோவா ஆடுனாருன்னா அவரு கண்டிப்பா ஒரு 40, 50 பாயிண்ட் எடுத்துருவாரு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா டக்குன்னு தூக்கி அடிச்சு அவுட் ஆயிருவாருன்னு ஒரு பயமா இருக்கு எடுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி ஆடுறாரு அப்படின்றது. லாஸ்ட் மேட்ச் வந்து எடுத்தேன். டக்குன்னு ஒரு 6 ஒரு 4 அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுக்கு. ஓகே. நான் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா மோகித் சர்மா எடுப்பேன். ஓகே. இது நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே பிச்சில். ம். நீங்கள் வேறு ஏதாவது சூஸ் பண்ணுறீங்களா? என்கே உங்களோட பிக்ஸ் ஏதாச்சும்? ஆல்மோஸ்ட் அதான் நானும் அதே சேம் தான். ஃபேஃபும் கேஎல் ராகுல் பிக் பண்ணலாம்னு இருந்தேன். ஆல்ரெடி ம். அதே சொல்லியிருக்காரு. ஓகே. இந்த டீம்ல ஆல்மோஸ்ட் எனக்கும் இது ஓகே தான். நீங்க ஏதாச்சும் பிக் பண்றீங்களா? எனக்கு என்னன்னா அபிஷேக் போரல் ஒரு சான்ஸ் இருக்குன்னு தோணுது. ஸோ மேபி நீங்க கேஎல் ராகுல் மேல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்குறீங்க அப்படின்னு நீங்க அபிஷேக் போரல்ட்ட போலாம். ஸோ 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர். அபிஷேக் போரல் நான் எப்பயுமே அவர டீம்ல எடுப்பேங்க. ஏதோ கண்டிப்பா ஒரு 40, 50 ஏதோ ஒரு மேட்ச் இருக்கு. இவரு நல்ல ஃபார்ம்லயே வந்துட்டு இருக்காரு. நாளைக்கு ஏதோ நல்லா ஆடுவாருன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அஸ்வின மட்டும் பார்த்து ஆட்டாருன்னா போதும். ஸோ பார்ப்போம். எனக்கு அந்த 2 தான். நீங்க அஸ்வினா இல்ல அபிஷேக் போரல் எப்படி இந்த ஸ்பெல் போகுது அப்படின்றது தான் இருக்கு. மத்தபடி பார்த்தீங்கன்னா சேம் பிக்ஸ் தான். இதுக்கு மேல நெறைய பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டப்ஸ் சேசிங்ல இருக்காரு. அத தாண்டி ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க். ஸோ அதே நம்ம சொன்னது தான். இவருக்கு இந்த பிட்ச் எவ்வளோ சூட் ஆகும்னு தெரியல. ஸோ நீங்க நல்ல ஒரு பேட்டிங் ஹெவியா போறீங்க டிசி அப்டின்னா, மேபி நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு கேஎல் ராகுல், அபிஷேக் போடுறதுக்கு பதிலா ஒரு டாப் ஆர்டர்ல அப்படியே 2 பேரையும் எடுத்து அள்ளி போட்டுக்கலாம். மத்தபடி பெருசா பவுலிங்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்க் இருக்காரு பாயிண்ட்ஸ் எடுத்து குடுக்கறதுக்கு. பட் ஸ்டில் எனக்கு நடராஜன் வந்தாருன்னா நடராஜன் எடுங்க. மத்தபடி முகேஷ் குமார் வேணும்னா முகேஷ் குமார் ஆர் மோகித் 2 அந்த 3 பேர்ல உங்களுக்கு யார் மேல அன்னைக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அந்த முன்னாடி ப்ரீ மேட்ச் இன்டர்வியூலாம் பாருங்க. டாஸ் அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்றதெல்லாம். ஸோ அத வச்சு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ சிஎஸ்கே போவோமா? ஓகே. ப்ராபபிள் டூ வின்னர் இருக்கு. தென் சேம் சிஎஸ்கேலயும் அதே தான். கண்டிப்பா 100 விட்டுட்டு போக முடியாது. நம்ம பர்பிள் கேப் ஹோல்டர். என்னோட ம். ஃபர்ஸ்ட் பிக்கா 100 இருப்பாரு. அது ம். தென் பேட்டர்ஸை விட நான் இந்த தடவை ஸ்பின்னர்ஸ் பவுலர்ஸ்க்கு போலான்னு இருக்கேன். ஆஷ்னா இருப்பாரு. ஆஷ்னாக்கு நல்லா நாளைக்கு ஒரு கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேர் தான் ஓகே. பிக். வேற நீங்க பிக் பண்றீங்களா?
சேம் எனக்கு ஜடேஜா. ஸோ ஜடேஜா வந்து இந்த மாரி ஈவினிங் மேட்சஸ்ல எப்பயுமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு என்னமோ நாளைக்கு அந்த ஒரு பெருசா அனாலிசிஸ்லாம் இல்ல. ஈவினிங் மேட்ச்ல எப்பயுமே பார்த்தா பேட்டிங்ல நல்லா ஆடியிருக்காரு. பவுலிங்ல 1, 2 விக்கெட் எடுப்பாரு இருக்க மாரி தோணுது. கொஞ்சம் ஸ்பின் ட்ராக்கா இருந்துச்சு அப்டின்னா, அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்டப்ஸ் மாரி ஒரு பிளேயர்லாம் பார்த்தா டக்குனு பின்னாடி போவாரு. ஸோ டக்குனு ஒரு எல்பிடபிள்யூ போல்ட் ஆகுறதுல ஒரு சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் திரிபாத்தி. ஸோ எனக்கு என்னமோ திரிபாத்தி வந்து ரொம்ப ட்ரால் போயிட்டு இருக்காரு உள்ள. ஐ ஹோப் வந்து அவரு கொஞ்சம் இந்த கிரிட்டிக்ஸ்க்கு வந்து ஒரு ரிப்ளை குடுப்பாருன்னு தோணுது. ஒரு செம பிளேயர்ங்க. அதுக்கு நாளைக்கு நான் நான் லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ரன்ஸ் அடிச்சாரு. பட் ஸ்டில் ரொம்ப ஸ்க்ராட்சியா தெரிஞ்சாரு. பெருசா அந்த ஸ்டார்க்கு மட்டும் தான் ஒரு த்ரெட். ஸோ அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்க்கும் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஒரு சில லூஸ் பால் குடுக்கவும் சான்ஸ் இருக்கு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல பெருசா பேஸ் போடக்கூடிய பவுலர் கிடையாது. ஒரு ஆர்ச்சர் மாரியோ, ஸோ அந்த மாரி பெருசா பவுலர்ஸ் இல்ல. பார்த்தீங்கன்னா, முகேஷ் குமார், மோகித் சர்மா பேஸ் டவுன் கம்மியா தான் போடுவாங்க. ஐ ஹோப் திரிபாத்திக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு கம்பேக் மேட்சா இருக்கும்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க என்கே? இல்ல நாளைக்கு ஃபெயிலியர் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பார்க்கலாம். நாளைக்கு மேபி ஒரு ஈவினிங் மேட்ச் வேற, அது ஆஃப்டர்நூன் மேட்ச் வேற. ஸோ அதனால மேபி ம். நீங்க சொல்ற மாரி ஒரு கம்பேக் இல்ல ஏதாச்சும் குடுத்தாருன்னா, சரி ஃபேனாவும் சரி, ஃபிரான்சைஸுக்கும் சரி நல்ல இதுவா இருக்கும். பார்க்கலாம். நம்ம சொல்றத விட ஆர்டி என்ன நினைக்கிறாருன்றது தான் ரொம்ப முக்கியம் முக்கியம். இருக்கு. ஆர்டி அப்படி இல்லை ஆக்சுவலாக டிகே நீங்கள் சொல்கிற மாதிரி தான். எப்படி இப்போ நம்ம ஃபேண்டசிக்காக பார்க்கணும்னா ஒரு பிளேயரை வந்து கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கணும். ஸோ ஆமா. எனக்கு தெரிஞ்சு இவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தான் தோணுது. ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா கன்சிஸ்டன்ட்டா நம்ம 2, 3 மேட்ச் எடுத்திருக்கோம். ஸோ நாளைக்கு நம்ம எடுக்காம போய் ஒரு அடிச்சிட்டாரு அப்டின்னா, அதோட ஒரு மன வருத்தம் எதுவும் இருக்காது. ஆமாம். ஸோ மத்தபடி இதுல வேற யாராச்சும் நீங்க சொல்றீங்களா ஆல்ரெடி? பெரிய டாப் ஆர்டர்ல ஸோ யாராச்சும்? ஆக்சுவலாக மிடில் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன் எப்படி சொல்கிறது, ஒரு நின்று ஆடுவாங்க, ஒரு நம்பிக்கையாக ஆடுவாங்கன்ற மாதிரி யாரும் இல்லாத மாதிரி இருக்கு இதோ எனக்கு. இருக்காரு யாருசாமி இருக்காரு. அதுதான் இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தீபக் கூடா, சிவம் துபே, விஜய் சங்கர் 3 பேருமே ஒரே கேட்டகரி மாதிரி தோணுது. ம். பட் சிவம் துபே கொஞ்சம் பெட்டருங்க. மீதி 2 பேர கம்பேர் பண்ணும்போது. ஓகே. அதான் இப்போ ஒரு இதில் இப்போ சுரேஷ் ரெய்னாலாம் இருந்தபோது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான தேர்ட் ம். நம்பர் ஆமாமா. அந்த மாதிரி பிளேயர் மிஸ் ஆகுதோன்னு தோணுது. ஆமா. பட் நம்ம ஃபேண்டசிக்கு எடுக்கிறதுக்கு இவங்க 3 பேர் தான் இப்போதைக்கு இருக்காங்க. சுரேஷ் ரெய்னா இப்போதைக்கு நம்மளால போ முடியாது. ஐ ஹோப் ருத்ராஜ் வந்தாருன்னா, ருத்ராஜ் ஒரு டிஃபால்ட் பிக்ல. ஸோ தீபக்கோட பிளேஸ்ல அப்படியே ருத்ராஜ் ஸ்லாட் இன் ஆயிருவாரு. ஸோ ஆமா. அவரு ஆடுனாருன்னா, அவர அப்படியே எடுத்துரலாம். வேற கேப்டனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆம், எனக்கு என்னமோ அந்த டீம் காம்பினேஷன் கொஞ்சம் நீங்க ஜடேஜா மேலயோ, இல்ல உங்களுக்கு அஸ்வின் மேலயோ வேணாம் அப்டின்னா, நீங்க சிவம் துபே எடுக்கலாம். ஏன்னா, அவரு வந்து ஒரு நல்ல ஸ்பின் ஹிட்டர் கூட. ஸோ அவரு ஃபயர் ஆனா தான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு சிஎஸ்கே வின் பண்ணணும் அப்டின்னா, சிவம் துபே ஃபயர் ஆகியே ஆகணுங்க. ஸோ லாஸ்ட் சீசன் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சிவம் துபே சூப்பரா விளையாடினாரு. அப்ப சிஎஸ்கே நல்லா ஆடி நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க. அந்த செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா, சிவம் துபேவோட ஃபார்ம் கொஞ்சம் டிப் ஆச்சு. சிஎஸ்கேவோட டீமோட ஃபார்மும் டிப் ஆச்சு. அப்டியே வெளிய போனாங்க. ஸோ எனக்கு என்னமோ சிவம் துபே அந்த அவர சுத்தி தான் இந்த ஒரு பேட்டிங் யூனிட் இருக்குன்னு தோணுது. டாப்ல வந்து ருத்துராஜ். ஸோ அத தவிர பார்த்தீங்கன்னா, பெருசா இன்னும் ஃபயர் ஆகல எங்கேயுமே. என்கே நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிவம் துபே ஒரு குரூஷியலா இருப்பாரா நாளைக்கு சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா? ஆமா கண்டிப்பா இருப்பாரு. ஏன்னா நாளைக்கு அடிச்சாகணும். அடிச்சாங்கன்னா தான் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அவங்க இதுலயும். குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ். ம். பட் அடிச்சாருன்னா நமக்கு ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்கும். பார்க்கலாம் நாளைக்கு நல்ல ஒரு திருப்பாதிக்கு கம்பேக் மாரி இதுக்கும் கம்பேக் இருக்கான்னு பார்ப்போம். நாளைக்கு அதே மாரி ஸ்டில் பத்திரனா ம். இருப்பீங்களா? இல்ல ஆ பத்திரானா ஆடுனாருன்னா, அவருமே வந்து எடுத்து தான் ஆகணும். ஸோ எப்படின்னா, நம்ம டீம் காம்பினேஷன் போனோம் அப்படின்னா, லைக் பத்திரானா வந்து நல்லா லாஸ்ட் டைம் யாக்கர்ஸ்லாம் சூப்பரா டெலிவர் பண்ணாரு. ஸோ நான் அவர அதாவது டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்னா பத்திரானா எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாரு அப்படின்னா, நான் ஒரு ஆப்ஷனா வச்சுக்கிறேன். ஏன்னா ஸ்டப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யாக்கரையும் நல்லா தூக்கி அடிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு. ரீசென்ட்டா எஸ்ஏ லீக்லலாம் பார்த்தீங்கன்னா, பத்திரானா பொழந்தாரு. பட் அப்ப வேற ஆக்ஷன்ல போட்டிருந்தாரு. ஸோ அந்த டெப்த்ல பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா அந்த அக்சர் பட்டேல், அந்த ஸ்டப்ஸ், அந்த விபி, அஸ்டோஷ் சர்மா தான் வராங்க. ஸோ அவங்கள அந்த ஐ மீன் டிஃபெண்ட் பண்றாங்கன்னா பத்திரனா போலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங்னா வேணாம். அண்ட் சேம் நான் சொல்றேன் சிவம் துபே பார்த்தீங்கன்னா, நல்ல டச்ல தான் இருக்காரு. நம்ம நேத்து சொல்லியிருந்தோம். எய்டன் மார்க்கரம் வந்து நல்ல டச்ல இருந்தாரு. ஸோ அவர் கன்சிஸ்டன்ட்டா எடுத்தோம்னா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார்ன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு 50 அடிச்சிருந்தாரு. ஸோ எனக்கு என்னமோ சிவம் துபே பார்த்தீங்கன்னா, நல்ல டச்ல தான் இருக்காரு. ஒரு ஃபார்ம் அவுட்லாம் கண்டிப்பா சொல்ல முடியாது. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஒரு 4 லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, ரியான் பராக் வந்து ஒரு செம கேட்ச் பிடிச்சாரு. ஸோ எனக்கு என்னமோ சிவம் துபே வந்து ஒரு டச்ல இருக்கிற மாரி தான் தோணுது. அவருமே நீங்க கன்சிஸ்டன்ட்டா எடுக்கலாம். ஸோ நாளைக்கு கூட அவர் வந்து எனக்கு என்னமோ ஒரு 40 இருக்கு அப்படின்னு தோணுது அவர் பேட்ல இருந்து. ஓகே பார்க்கலாம். தென் நாளைக்கு மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எனி ஃபைனல் தாட்ஸ்? அதான் அப்படியே யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. ஆர்டி அண்ட் என்கே. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வின் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து டிசிக்கும் வந்து நிறைய அசிஸ்ட் இருக்கும். நீங்கள் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது பார்த்தோம். ம். எனக்கு வந்து சிஎஸ்கே வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். கம்பேக் கொடுப்பாங்க தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே. ஸோ என்கே? அதே சேம் தாங்க. மேக்ஸிமம் சிஎஸ்கேக்கு இன்னொரு பேரு கம்பேக் சூப்பர் கிங்ஸ். அதனால நாளைக்கு நீங்க ஒரு பார்க்கலாம். ஃபேனா இல்லாம நீங்க இப்போ ஒரு அனாலிசிஸா சொல்லணும். என்ன ஃபேனா பண்றது? சொல்லக்கூடாது. எல்லாரும் இந்த ஃபேன் குதிக்கிற மாரி சொல்ல வேண்டியதா இருக்கு. பேசிக்கலி பார்க்கலாம். நல்ல ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட்டா இருக்கும். டிசியும் நல்ல ஒரு சைடா இருக்காங்க. பார்க்கலாம். நாளைக்கு கண்டிப்பா சென்னை தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். நீங்க வேணா உங்க ஃபைனல் ஸ்டார்ட்ட சொல்லி நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு வந்து ருத்துராஜ் இல்ல அப்படின்றது ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜா தோணுது சிஎஸ்கேக்கு. அண்ட் தென் எனக்கு என்னமோ நாளைக்கு வந்து டிசி வந்து வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தோணுது.
ஹோப் சிஎஸ்கே வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா டோர்னமெண்ட் நல்லாயிருக்கும். பட் வந்து மேன் டு மேன் பார்த்தீங்கனாலும் சரி, ரீசென்ட் ஃபார்ம்ல பார்த்தீங்கனாலும் சரி, டிசி வந்து ஒரு கம்ப்ளீட் சைடா இருக்கிற மாரி தோணுது. ஸ்டில் நடராஜன்லாம் டீமுக்குள்ள வரல. அவர் எல்லாமே வந்து பவுலிங் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு என்னமோ நாளைக்கு வந்து டிசி சேஸ் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலும் சரி, ஒரு சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் சிஎஸ்கேவோட இப்ப கொஞ்சம் ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கிற மாரி தோணுது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன மேட்ச் நடக்குது அப்படின்னு. நம்ம நேத்து எம்ஐ வின் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். பட் வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு எம்ஐ லாஸ் ஆயிட்டாங்கன்னு தோணுது. ஸோ இதுக்கு மேல வந்து ஒரு 2 பால்ஸ் 14 ரன்ஸ் நம்ம பார்க்கும்போது, ஸோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸ்டில் நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு ப்ரிவ்யூ பார்ப்போம். லைக் பஞ்சாப் விசஸ் ஆர்ஆர். ஸோ அன்டில் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பை பை.